लक्ष्मीपते कमलनाभ सुरेश विष्णो वैकुंठ कृष्ण मधुसूदन विश्वरूप ब्रह्मण्य केशव जनार्दन चक्रपाणि अच्युता माधव गोविंद ऋषिकेश वासुदेव रंगा நமச்சிவாய நமசிவாய நமசிவாயவே நாவினுக்குகந்த நாமம் நமசிவாயவே காமனை அழிக்கும் நாமம் நமசிவாயவே காலனை உதைத்த நாமம் நமசிவாயவே வாழும் வழி காட்டும் நாமம் நமசிவாயவே பாழும் வழி ஓட்டும் நாமம் நமசிவாயவே நமச்சிவாய நமசிவாய நமசிவாயவே துன்பத்தை போக்கும் நாமம் நமசிவாயவே இன்பக்கரை சேர்க்கும் நாமம் நமசிவாயவே அறநெறியை காட்டும் நாமம் நமசிவாய. ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். மகாலய அமாவாசை தினத்தன்று திலதர்ப்பணபுரி என்கின்ற திருத்தலத்தை தரிசிப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று வரலாறு கூறுகின்றது. இந்த திலதர்ப்பணபுரி திருக்கோயில் மயிலாடுதுறையில் இருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள பூந்தோட்டம் என்ற ஊருக்கு அருகில் உள்ளது. பூந்தோட்டத்திலிருந்து எரவாஞ்சேரி செல்லும் சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. இந்த தலமூர்த்தி ஸ்ரீ முக்தீஸ்வரர், இறையின் பெயர் சொர்ணவல்லி, ஸ்தல தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், ஸ்தலவிருட்சம் மந்தார மரம். திலதர்ப்பணபுரி என்றால் திலம் என்றால் எள், புரி என்றால் ஸ்தலம். எள் தர்ப்பணம் செய்ய சிறந்த ஸ்தலம் என்பது பொருள். இந்தியாவில் பித்ருஸ்தலங்கள் 7 உள்ளன. அவை காசி, ராமேஸ்வரம், கயா, திரிவேணி சங்கமம், ஸ்ரீவாஞ்சியம், திருவெண்காடு, 7வதாக திலதர்ப்பணபுரி என்று சொல்லப்படுகின்றது. ராமேஸ்வரத்தில் செய்யப்படும் பித்திருக்கள் சம்பந்தமான அனைத்து பூஜைகளும் திலதர்ப்பணபுரியில் செய்யப்படுகின்றன. ராமாயணத்தில் சீதையை ராவணன் கவர்ந்து செல்லும் போது ஜடாயு என்ற பறவை ராவணனிடமிருந்து சீதையை காப்பாற்ற முயன்று சிறகுகள் வெட்டப்பட்டு இறந்தது. சீதையை தேடி ஸ்ரீராமரும் லட்சுமணனும் இலங்கையை நோக்கி பயணம் மேற்கொண்டிருந்தார்கள். ஸ்ரீராமருக்கு தனது தந்தை தசரதனுக்கு செய்ய வேண்டிய பித்திருக்காரியங்களை செய்யாமல் இருப்பது மனதிற்கு மிகவும் வேதனையை கொடுத்தது. அதே நேரத்தில் தன் பொருட்டு உயிரை விட்ட ஜடாயு பறவைக்கு பித்ரு பூஜை செய்ய விரும்பினார். ஸ்ரீராமர் அவ்வாறாக இலங்கைக்கு செல்லும் பாதையில் இந்த திலதர்ப்பணபுரிக்கு வந்து இங்குள்ள அரசலாற்றில் நீராடி தன் தந்தை தசரதனுக்கும் ஜடாயு பறவைக்கும் வந்து இங்குள்ள அரசலாற்றில் நீராடி பறவைக்கும் பித்திருக்கடமைகளை செய்தார் என்கின்றது வரலாறு. அவர்களும் மனம் குளிர்ந்து ஸ்ரீராமனின் பித்திருக்கைகளை நேரில் வந்து ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தார்கள். இவ்வாறாக இத்தலம் பித்ருஸ்தலமாகியது. கோதாவரி நதிக்கரையில் போகவரி என்னும் ஊரை நடஜோதிர் மகாராஜா என்ற ஆண்டு கொண்டிருந்தார். அவரது அரசவைக்கு ஒரு நாள் நாரதர் பெருமான் வருகை புரிந்தார். அரசர் நாரதரிடம் இந்த இந்திய திருநாட்டிலே எந்த ஸ்தலம் புண்ணிய ஸ்தலமாக விளங்குகிறது என்று வினவினார். அதற்கு நாரதர், எந்த திருத்தலத்தில் நாம் செய்யும் பிண்டதானத்தை பித்திருக்கள் நேரில் வந்து பெற்று செல்கின்றாரோ அந்த திருத்தலமே புண்ணிய திருத்தலம் என கூறினார். மன்னன் பல திருத்தலங்களுக்கு சென்று கடைசியாக திலதர்ப்பணபுரி திருத்தலம் வந்து அமாவாசை அன்று பித்திரு பூஜைகள் செய்து பிண்டதானம் வழங்கினார். பித்திருக்கள் நேரில் வந்து பிண்டதானம் பெற்று மனம் குளிர்ந்து ஆசி வழங்கினார்கள். திலதர்ப்பணபுரி திருத்தலம் நுழையும் போதே ஒரு சிறந்த அரிய விஷயம் நம்மை வியப்படைக்கிறது. திருக்கோயிலை பார்த்துக்கொண்டு மேற்கு நோக்கி 6 விநாயகர் சன்னதி உள்ளது. இந்த விநாயகர் நரமுக விநாயகர், அதாவது மனிதமுக விநாயகர் என்றால் அழைக்கின்றார்கள். வேழமுகம், அதாவது யானை முகம் இல்லாது இங்கே மனித முகத்துடன் கணபதி காட்சி தருவென்ற ஒரு சிறப்பாகும். ஜடாமுடியினும் ஆனந்தமுத்திரன் அவர் காட்சி தருகின்றார். திலகைப்பதி, கோவில்பத்து, சிதலபதி என்ற பல பெயர்களில் இந்த ஊர் அழைக்கப்படுகின்றது. ஆலய சிவஸ்தானத்தில் நம்பிக்கையோடு செய்யப்படும் எள் தர்ப்பணம், யாகம், அர்ச்சனை அனைத்தும் விசேஷம் வாய்ந்தது. திருக்கோயிலின் தெற்குப்புறத்தில் ராமர் தன் கையாலேயே பிடித்து வைத்து பூஜை செய்த அழகநாதர் இருக்கின்றார். நந்திகேஸ்வரர், நர்தனகணபதி, தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, மகாவிஷ்ணு, அஷ்டபுஜ துர்க்கை, சண்டிகேஸ்வரர், நவகிரகங்கள், சூரியன், சந்திரன், பைரவர், நாயன்மார்கள் முதலியார்கள் 4 சன்னதிகள் உள்ளன. இந்த சாமி சிலைகள் அனைத்தும் நுட்பமான வேலைப்பாடுகள் அமைந்திருக்கின்றது. வாருங்கள் நண்பர்களே, இத்தகைய விசேஷமான இந்த திருக்கோயிலை தாங்களும் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரரமாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. கொடிகள் பூசி பல தொண்டர் கூடி புலர் காலையே
அடிகளார தொழுதேத்தனில் ரவ்வழகள் இடம் கொடிகள் பூசி பல தொண்டர் கூடி புலர் காலையே அடிகளார தொழுதேத்தனில் ரவ்வழகள் இடம் கொடிகளோங்கி குலவும் விழவார்த்திலதை பதி கொடிகளோங்கி குலவும் விழவார்த்திலதை பதி வடிகொள் சோலை மலர் மணம் கமழும் அது முத்தமே வடிகொள் சோலை மலர் மணம் கமழும் மதி முத்தமே மந்தமாறும் பொழில் சூழ்த்திலதை மதி முத்தர்மேல் கந்தமாறும் கடல் காழி உள்ளால் தமிழ் ஞானசம் மந்தமாறும் பொழில் சூழ்த்திலதை மதி முத்தர்மேல் கந்தமாறும் கடல் காழி உள்ளால் தமிழ் ஞானசம் பந்தன் மாலை பழி தீரனில் தேத்தவல்லார்கள் போய் பந்தன் மாலை பழி தீரனில் தேத்தவல்லார்கள் போய் சிந்தை செய்வார் திவல் சேவடி சேர்வது திண்ணமே சிந்தை செய்வார் திவல் சேவடி சேர்வது திண்ணமே மண்ணாதி பூதமொடு வெண்ணாதி அண்டம் நீ மறை நான்கின் அடிமுடியும் நீ மதியும் நீ புனலும் நீ ரவியும் நீ அனலும் நீ மண்டலம் இரண்டேழும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர்க்குயிரும் நீ பிறவும் நீ ஒருவன் நீயே பேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே பொன்னும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குருவும் நீ புகழநாகிரகங்கள் ஒன்பதும் நீ என்ற புவனங்கள் பெற்றவடும் நீ எண்ணிய ஜீவ கோடிகளின் அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. எனது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுடன் ஷேர் செய்யவும் எனது பதிவுகள் குறித்து கமெண்ட் செய்யவும். தங்களது ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை சந்திக்கின்றேன். Dear friends, you have been visiting many temples with me through my YouTube channel. Thank you very much for this. I would like to visit more temples in person and record them and share them with you. This requires your support and God's grace. If you like my posts, please like, share with others, and comment on my posts. Thank you very much for your support. I will meet you again with a new vision.